என்னத்தான் பா ஒன்று விட்டால. ஆமாம் கூட்டாளி செத்துக்கிட்டாரியா? அதான் பங்காளி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் உன்னை இங்கே வர சொன்னேன். சொல்லியா? வேற ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்து ஏரியாவில் டீச்சர் அம்மா பொண்ணு இருக்கிறதுல பாரதி, அந்த புள்ளையை நான் விரும்பலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற பங்காளி? நீயா அப்படி பேசுகிற? நேற்று நேரமாக நம்ம கூட சுற்றி இருந்த மாரிமுத்து சிவசாமியும் இந்த லவ்னால தான் வெளியூர் போய் செதறி கிடக்கானுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையா? ஐயோ பங்காளி, ஐயோ நான் உனக்கு எப்படி சொல்லிய புரிய வைக்கிறது? ஐயோ அவங்க வெளியூர் தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அங்கே அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? நம்ம மாரிமுத்து அவன் காதலிச்ச புள்ளியை அடுத்த வாரம் கல்யாணம் முடிக்க போகிறாயா. நம்ம சிவசாமி அவனுக்கு 2 ஆம்பளை புள்ள, 2வது பையனுக்கு ரஜினிகாந்த் பேர் வச்சிருக்கானா. இந்த மாதிரி காதல் கல்யாணம் குடும்பம் கூட்டின்னு இந்த மாதிரி மேம்பட்ட வாழ்க்கையெல்லாம் போக வேண்டாமா? கடைசி வரைக்கும் இப்படி ஒன்று கட்ட நீ நானும் இப்படி போய்கிட்டும் வந்து விட்டுமாவே இருக்கணுமா? அது நம்ம எதை மேம்பட்ட வாழ்க்கையை நினைக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு கூட்டாளி. ஒரு நிமிஷம் மங்காளி. ஹலோ தங்கப்பிள்ள, என்ன ஃபோன் அடிச்சிருக்கீங்க? தாத்தா வெளில வந்திருக்கேன், உங்களுக்கு வரும்போது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கிட்டு வரேன். அது ஒன்றும் பங்காளி, அம்மா ஃபோன் அடித்தாங்க, வர வழியில் அல்வா வாங்கிட்டு சொன்னாங்க. நம்ம போகிறப்ப அப்படியே அல்வா வாங்கி கொடுத்துருவோம். அதான் கொடுத்துட்டியா பங்காளி? அங்கே நின்றுக்கிட்டு ஒரு ஹெட்ஃபோனில் தானே பேசினேன். தோ இங்கே பாரு, இன்னொரு ஹெட்ஃபோன் என் காதில் தான் இருந்துச்சு. அப்படி பங்காளி ஏய் எம்பாட்டன் சாமி வரும்.